இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கருக்கஞ்சாவடியை சேர்ந்தவர் 32 வயதான செல்வி. இவருடைய கணவர் முனியப்பன். இந்த தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றுவிட்டனர். இந்த நிலைமையில்தான் செல்வி தன்னுடைய 14 மற்றும் 10 வயதில் இருக்கக்கூடிய 2 மகள்களுடன் தனியாக வசித்து வந்தார். குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் செல்வி வேலைக்கு சென்று வந்தார். அப்போது அதே பகுதியில் ஜவுளி கடையில் பணியாற்றும் தௌலத் என்கின்ற 30 வயதான நபருடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது. இந்த நிலைமையில்தான் நேற்று மாலையில் 4 மணி அளவில் செல்வி வேலை செய்யக்கூடிய கடைக்கு தௌலத் வந்துள்ளார். அப்போது கடையில் செல்வி மட்டும் இருப்பதை அறிந்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது திடீரென கையில் வைத்திருந்த கத்தியால் செல்வியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். பின்னர் உயிருக்கு போராடிய செல்வியை அக்கம்பக்கத்தினர் மீட்பதற்குள் அவர் இறந்துவிட்டார். பின்னர் தப்பி ஓடிய தௌலத் கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது தௌலத் கொடுத்த வாக்குமூலத்தில் சொல்லும்போது, நான் அவ்வப்போது செல்வியின் பண தேவைகளுக்கு உதவுவது உண்டு. ஒரு நாள் தனக்கு அவசரமாக 2000 ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி செல்வி கேட்டார். இதனால் நான் பணத்துடன் அவர் வேலை செய்யக்கூடிய கடைக்கு சென்றேன். அப்போது செல்வி வேறு ஒரு ஆணுடன் செல்போனில் பேசிக்கொண்டிருந்தார். இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. அதை அந்த பெண்ணிடம் தட்டி கேட்டபோது எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. இதனால் கடையில் இருந்த கத்தியை எடுத்து செல்வியின் கழுத்து, வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தினேன் என்று இவர் அளித்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த பொண்ணே புருஷனை விட்டு பிரிஞ்சு 2 குழந்தைங்களை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு. இவன் பாட்டு பைத்தியமாட்டம் அந்த பொண்ணை போய் குத்தி போட்டான். இப்போ அந்த 2 குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகிறது? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.